Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு விழாவை கட்சி விழாவாக மாற்றிய திமுகவினரின் செயல் முகச்சுழிப்பை ஏற்படுத்தியது. தொட்டனம்பட்டியில் நடைபெற்ற அரசு விழாவிற்கு பொதுமக்கள் ஆட்டு மந்தைகள் போல் சிறிய சரக்கு வாகனத்தில் அழைத்து வரப்பட்டிருந்தனர். இந்நிலையில் விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் பேசும்போது மேடை ஏறிய அக்கட்சி பிரமுகர் தனக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் பெயரை ஏன் கூறவில்லை என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவர் உடனடியாக ஏவல் துறையால் அப்புறப்படுத்தப்பட்டார். இதை கண்ட பொதுமக்கள் அரசு விழா திமுக கட்சி விழாவாக நடத்துவதால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என முகத்தை சுழித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட தமிழரசன் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு நடைபெற்ற போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. நெல்வாயைச் சேர்ந்த தமிழரசன் என்ற இளைஞர் இருசக்கர வாகனம் ஓட்டுவது தொடர்பாக எழுந்த மோதலில் கடந்த 16ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்ற இளைஞரால் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டார். இதில் சிகிச்சை பலனின்றி தமிழரசன் உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கு நியாயம் கேட்டு தீவிர போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி நேரில் ஆதரவு தெரிவித்தார். மேலும் தமிழரசனின் தாய்க்கு ஆறுதல் கூறினார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்தார். அந்த பகுதியிலே பதட்டமும் அந்த பகுதியிலே போராட்டமும் நிலவிக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அதில் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடிய சாதி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த அரசு அதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. திருமண்டங்குடி, பட்டவர்த்தி, துரும்பூர், திருவைக்காவூர், ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சம்பா தாளடி சாகுபடி செய்துள்ளனர். தற்போது அறுவடை தொடங்கி முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் சமீபத்தில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்துள்ளது. இதனால் வயலில் ஈரப்பதம் காயாமல் சகதியாக உள்ளதால் அறுவடை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொட்டும் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டும் இடத்தை மாற்றும் வரை விடமாட்டோம் என பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். அரசிராமணி பேரூராட்சி குறுக்குப்பாறையூர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பேரூராட்சிக்கு சொந்தமான பல இடங்கள் உள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளிலேயே குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் பலனில்லை என கூறப்படுகிறது. இதனால் பொறுமை இழந்த பொதுமக்கள் குப்பை வண்டிகளை சிறைபிடித்து பேரூராட்சியை கண்டித்து கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பை கொட்டை இடத்தை மாற்றிடு, குப்பை கொட்டை இடத்தை மாற்றிடு. அரசாங்கத்துக்கு சொந்தமான 100க்கு மேற்பட்ட ஏக்கரா நிலங்கள் இருக்கும் போது விவசாய பகுதியில் கொட்டுவதின் நோக்கம் என்ன? போலீஸை வச்சு நிர்பந்தப்படுத்தி தொடர்ந்து இந்த குப்பைகளை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே இதை கண்டிச்சு நாங்க கடந்த 10ஆம் தேதி ஆர்டிஓ ஆபீஸ் முன்னாடி மனு கொடுக்கிற இயக்கத்தை நடத்தி இனிமேல் இந்த குப்பை கொட்டணை இந்த இடத்துல அனுமதிக்க மாட்டோம், ஆகவே நீங்க வேற பக்கம் பாத்துக்கங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். நைட்டு இரவு வரை காத்திருக்கும் போராட்டம் நடத்தி மனுவை கொடுத்துட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு திடீர்னு மீண்டும் அதே இடத்துல குப்பையை கொட்டுறதுக்கு பேரூராட்சி நிர்வாகம் குப்பை வண்டியோட வந்திருக்குது. ஆகவே அந்த குப்பை வண்டியை முற்றுகை நடத்தி குப்பையை நாங்க கொட்ட அனுமதிக்க மாட்டோம்னு விவசாயிகளும் பெண்களும் தடுத்து நிறுத்தியிருக்காங்க.